வடலூர் வள்ளலார் சிதம்பர ராமலிங்க சுவாமி அவர்களுக்கும் வளநாட்டு சாது சிதம்பர சுவாமி அவர்களுக்கும் ஒரு தொடர்பு அப்படி என்ன அப்படிங்கிறத வந்து நேற்றைய பதிவில் போட்டிருந்தேன். அதில் சில விடுபட்ட விஷயங்களை இன்று உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதில் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, வள்ளலார் அவர்கள் இந்த பூமியில் அவதரித்தது 1823, அதாவது இன்னைய தேதிக்கு அவருடைய வயது 204. இன்னைய தேதிக்கு வள்ளலார் சுவாமியுடைய வயது 204. வளநாட்டு சாது சிதம்பர சுவாமிகள் இந்த பூமியில் அவதரித்தது 1922. அதாவது இன்றைய தேதிப்படி பார்த்தால் அவருக்கு வயது 104. அதாவது வள்ளலார் சுவாமிக்கு வயது 204, வளநாட்டு சாது சிதம்பர சுவாமிக்கு வயது 104 இன்னைய தேதிக்கு. அதே போல ஏற்கனவே நேற்று பதிவு பண்ணியிருந்தேன், வள்ளலார் சுவாமிகளும் வள்ளநாட்டு சாமிகளும் பிறந்தது ஒரே நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். வள்ளலார் மறைந்ததும் பூச நட்சத்திரம், வள்ளநாட்டு சுவாமி அவர்கள் மறைந்ததும் பூசம் நட்சத்திரம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலாருக்கும் வள்ளநாட்டாருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அதைத்தான் நான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரேன். அதுல வள்ளநாட்டு சுவாமிகள் அவர்களும் வள்ளலார் சுவாமிகள் அவர்களும் கடைசி நேரத்தில் தன்னுடைய ஆன்மா அந்த பூத உடலை விட்டு வெளியேறக்கூடிய கடைசி நேரத்தில் இவர்கள் இருவரும் வசித்த வீட்டின் வாசல் என்பது மேற்கு பார்த்த வாசல். அவரும் மேற்கு பார்த்த வாசல்ல தான் இருந்து அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. இவரும் அதே மாதிரி மேற்கு பார்த்த வாசல்ல இருந்தா இவருடைய உயிரும் பிரிஞ்சிருக்கு. இப்படியான ஒற்றுமை வாழ்வு நிறை உலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளலார் சுவாமிகள் வாழ்ந்தது பார்வதிபுரம், வள்ளநாட்டு சுவாமிகள் வாழ்ந்தது மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. ஸோ இது எப்படி பார்த்தாலும் வள்ளலாருக்கும் வள்ளநாட்டாருக்கும் உள்ள ஒற்றுமை வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். அது போலதான் வள்ளலார் வந்து என்ன பண்ணார்னா, யாருமே பசியோட தூங்க போகக்கூடாது, எல்லாருமே பசியாரணும்னு சொல்லி அணையாத அடுப்பை ஏற்றி வைத்து அவர் ஆரம்பித்த அடுப்பு இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு எல்லோருக்கும் பசியாற்றியவர் வள்ளலார். அதே வழியை பின்பற்றிய வள்ளநாட்டு சாது சிதம்பர சுவாமிகள் இன்று வரைக்கும் அவருடைய ஆலயத்திற்கு வருபவர் அனைவருக்கும் உணவு கொடுக்கப்பட்டு அனைவரும் பசியை மாற்றி தான் செல்கிறார்கள். அதையும் தாண்டி ஒருபடி மேலாக தான் உண்டது மண் உண்டது, பிறர் உண்டது பலன் உண்டது என்றும், பசித்தோர் முகம் பார் பரம்பொருள் அருள் கிட்டும் என்றும் சொல்லி இந்த மானிட சமூகத்தை பசித்தவனுக்கு பசியாறுவதற்கு உன்னால என்றதை செய்யி, உனக்கு இறைவனோட அருள் கிடைக்கும் என்று படிக்காத ஒரு மனிதர், சித்தர், புனிதர் அப்படி வாழ்ந்திருக்கக்கூடிய வள்ளநாட்டு சாது சிதம்பர சுவாமிகள் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுல இருந்து சிறு குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்றேன். எல்லோருக்கும் வள்ளநாட்டாரின் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.